வணக்கம். தமிழ் சினிமாவில் நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் இருக்காங்க. ஆனால் இயக்குனர்கள் அப்படின்னா பளிச்சுன்னு தெரிகிறது ரெண்டு பேர். ஒருத்தர் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இன்னொருத்தர் பாலச்சந்தர். ஏன் இந்த ரெண்டு பேர் தெரிகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதே சமகாலத்தில் இன்னும் மாத்தின ரெண்டு இயக்குனர்கள் இருந்தாங்க. அவர் யார் அப்படின்னா, ஒருத்தர் பாலு மகேந்திரா, இன்னொருத்தர் உதிரிப்பூக்கள் மகேந்திரன். இன்னும் சொல்ல போனால் ருத்ரையாவை கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இயக்குனர்கள் இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு பெருசாக பேர் இல்லை அப்படின்னா, சிறப்பான படங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது கதாநாயகன்கள் கோலோச்சன காலம், இன்னொன்று தயாரிப்பாளர்கள் கோலோச்சன காலம். அதனால பெருசாக இயக்குனர்களை பற்றி வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன் அதுக்கு பிறகு இன்னைக்கு எவ்வளோ இயக்குனர்கள் இருக்காங்க. சங்கர் பிரம்மாண்டத்துக்கு பேர் எடுத்தவர். ஏன் மணிரத்னம் உலக சினிமா அளவுக்கு இன்னொரு பக்கம் திரைமொழியில் சொன்னவர். ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு பேர் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவை மாத்துறவங்க. அதுலயும் பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, கேமராவை நகரத்திலிருந்து கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போனார். ஸ்டுடியோவில் இருந்து எளிய மக்கள் முன்னாடி கேமராவை கொண்டு போனார். இது மட்டுமே ஒரு மனுஷனுடைய அந்த வளர்ச்சிக்கு, ஒரு மனுஷனை இவர் தான் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமா அப்படின்னா, அது மட்டும் இல்லைங்க. அவர் சினிமாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிராமத்து அசலான வாழ்க்கையை எடுத்திருப்பார். அதுக்குள்ளே சமரசம் பண்ணியிருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய படத்தில் ஹீரோ அப்படின்னு நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. ஒன்று ரெண்டு படங்கள் தவிர. அதுலேயும் குறிப்பாக எதுனா டிக் 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 அந்த மாதிரியான படம், அதே மாதிரி சிவப்பு ரோஜாக்கள், அதே மாதிரி கைதியின் டைரி, அதே மாதிரி கேப்டன் மகள், அதே மாதிரி கொடி பறக்குது. இப்படி ஹீரோத்தனமான ஒன்று ரெண்டு படங்கள் தவிர அது இந்த படங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த சிட்டி சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய நகரத்தை நோக்கி பண்ணியிருக்கக்கூடிய படங்கள். இந்த படங்கள் அவர் எதுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா, எப்பா எனக்கு கிராமத்து படம் மட்டும் பண்ணுறேன்னு நினச்சிக்காத, இந்த மாதிரி படங்கள் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ண திரைப்படம். அதுலேயும் சிவப்பு ரோஜா தெருகிட்டு கொடுத்து ஓடின படம். அதே மாதிரி நிழல்கள் படம் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் இந்த கிராமத்து படங்களில் தான் தனக்கான முத்திரையை ரொம்ப அழகாக பதிச்சிருப்பார். அதுலேயும் குறிப்பாக ஒரு இயக்குனர் எங்கே நிற்பார் அப்படின்னா, ஹீரோத்தனங்களில் நிற்க மாட்டார். தான் தாப்பா ஹீரோ, கதை தான் முக்கியமான இடம், அதை இயக்குற நான் தான் இயக்குனர், நான் தான் கதாநாயகன் அப்படிங்கிற இடத்த நிரூபிக்கிறவங்க தான் இயக்குனர் அப்படிங்கிற இடத்துல பேசப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரதி ராஜா பெண்களை முன்னிறுத்தின வித்தியாசமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் படமே 16 வயது நிலை. இந்த படத்துக்கு வைக்க வேண்டிய தலைப்பு என்னன்னா மயில் தான். ஆனால் மயில்னு வைக்காம பின்னாடி 16 வயது நிலை அப்படின்னு வச்சிருப்பாரு. பாரதி ராஜாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் உண்டு. என்ன சிறப்பு அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கும்பிடுவார். அது பலராலையும் கவனம் ஈர்க்கப்பட்டது. அப்புறம் முடிக்கும்போது ஏதாவது ஒரு 4 வரிகளை போட்டு அவரே பேசி முடிப்பார். இது என்ன அப்படின்னா, இந்த முன்னோட்டம் ஒரு பக்கம், அதே மாதிரி முடிக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம், ரசிகர்களுக்கு ஏதுவாக ஒரு பக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த மயில் அதை 16 வயதில் பெண்ணை மைய பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படம். முடிக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் கமல் ஹீரோவா அப்படின்னா அவர் 2வது இடம் தான். அதில் ஸ்ரீதேவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதில் இவங்க தான் முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்பாங்க முடிக்கும்போது. யார்? ஸ்ரீதேவி. அதுக்கடுத்து கிழக்கே போகும் ரயில், இதில் சுதாகர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மூடத்தனம், இதை வந்துட்டு ரொம்ப அழகாக இதுக்குள்ளே செதுக்கி அழகாக வச்சுருப்பார் கிழக்கே போகும் ரயிலில். அதுலேயும் முழுக்க முழுக்க அவருடைய படங்கள் தான் ஆரம்ப காலத்தில் இந்த ஆண்கள் தானே இருக்குல்ல, எடுத்த உடனே நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு பாடுறது இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் பெண் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த 80களில் 90களில் அனுபவித்த விஷயங்களை ரொம்ப அழகாக பாட்டிலையும் பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு 3-4 திரைப்படம் குறிப்பாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, கிழக்கு சீமையில் யாருங்க கதாநாயகன் அப்படின்னா தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது. ராஜாவா? இல்லை. அப்புறம் இன்னொரு பொண்ணு நடிச்சிருப்பாங்களே, அவங்களா? இல்லை. விஜயகுமார் கதாநாயகனா? அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு அந்த படம் வரும்போது. அதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயகுமார் முடிச்சிட்டாரு. அப்போ நெப்போலியனா? இல்லைங்க, நெப்போலியன் வில்லன் இதில். அப்போ யாருங்க கதாநாயகன் அப்படின்னா, பாரதி ராஜா தான் கதாநாயகன். ஏன் அப்படின்னா அந்த கதைக்களத்தை அது மாதிரி தேர்வு பண்ணி முழுக்க முழுக்க சினிமாவுக்குள்ள கதாநாயகி யார் அப்படின்னா ராதிகா தான்.
அப்போ முழுக்க முழுக்க ராதிகாவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம். அதே மாதிரி என்னை ரொம்ப கவனம் ஈர்த்த திரைப்படம் எது அப்படின்னா பசும்பொன் திரைப்படம்ங்க. பசும்பொன் திரைப்படம் நீங்கள் தமிழ் சினிமாவுக்குள்ள பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையை சொன்ன திரைப்படமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பொதுவாக இப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் முற்போக்குனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும், பெண்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பெரியார் பேசினார், பல முற்போக்காளர்கள் பேசினாங்க. ஆனால் இடைத்தட்டு சாதிகளில், அடித்தட்டு சாதிகளில் இது காலங்காலமாக இருந்த ஒரு மாண்பு, அறுத்து கட்டுற பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்னா பெரும்பாலான 90% மக்கள்கிட்ட இதான் இருந்தது. இது குறித்து பெரும்பாலான எந்த இலக்கியங்களும் பேசலை, இது குறித்து பெரும்பாலான எந்த சினிமாவும் பேசலை. ஆனால் பாரதி ராஜா முதல்ல பேசுறதுக்கு இத்தனை ஆண்டுகளாக இருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான விஷயம், இதுக்குள்ள ராதிகாவுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிருக்கும், ஒரு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை பிறந்த பிறகு வீட்டுக்காரர் இறந்துருவார். இறந்த பிறகு அந்த பையனை அப்பாக்காரர் பிடிச்சிக்கிட்டு, ராதிகாவோட அப்பங்காரரான சிவாஜி பிடிச்சிக்கிட்டு சிவகுமாருக்கு திருமணம் பண்ணி வைப்பார். திருமணம் பண்ணி வச்சா அந்த தாய் இந்த மகன் மேலே பாசம் காட்டுறதா, அடுத்து சிவகுமாருக்கு பிறந்த மகன்கள் மேலே பாசம் காட்டுறதா அப்படிங்கிற வகையில் ரொம்பவே தவிச்சு போவாங்க. படம் முழுக்க இதில் பிரபு ஹீரோவா அப்படின்னா இல்லை, சிவாஜி ஹீரோவா அப்படின்னா இல்லை, சிவகுமார் ஹீரோவா அப்படின்னா இல்லை. இவங்கெல்லாம் ஹீரோ மாதிரி தெரியுங்க. ஆனால் உண்மையாக ஹீரோ யார் அப்படின்னா பாரதி ராஜா. இந்த காட்சிப்படி முழுமையான ஹீரோயின் யார் அப்படின்னா ராதிகா தான். முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பசும்பொன். அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் கருத்தம்மா. கருத்தம்மாவில் நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. கருத்தம்மாவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் குறிப்பாக உசிலம்பட்டி பக்கத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்கு அரளி விதை அரைச்சி கொடுக்கறது, அதே மாதிரி நெல்லை போட்டு கொள்வது, கள்ளிப்பாலை போட்டு கொள்வது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நிறையா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இப்படி நிறையா இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு திரைப்படம் வருது, கருத்தம்மா அப்படிங்கிற திரைப்படம். பொம்பளை பிள்ளைய கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறதா இந்த படத்துக்கான கதை. இந்த படம் வந்த பிறகு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பிடிக்கலையா, பொம்பளை பிள்ளையா, தொட்டிலில் கொண்டு வந்து போடுங்க, அரசாங்கம் வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு பிறகு நிறைய விழிப்புணர்வு அதுக்கு பிறகு இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க குறைவு, ஆண்கள் நிறைஞ்சிட்டாங்க. இப்போ பொம்பளை பிள்ளை கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன், அதுக்கான இடத்த காலமும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த படத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீ தான் கதாநாயகி. நீ எங்கே சுற்றி பார்த்தாலும் யார் யாரோ இருப்பாங்க. ஆர் சுந்தரராஜன் இருப்பார், பெரியார்தாசன் இருப்பார், மகேஸ்வரி இருப்பாங்க, ராஜா இருப்பார். எத்தனை பேர் இருந்தாலும் இதுக்குள்ள அதுவும் முதலாக அறிமுகமாகிற ஒரு கதாநாயகியை இவதாப்பா கதாநாயகி அப்படின்னு போடுறதுக்கு தைரியம் கொடுத்தது எது அப்படின்னா தன்னுடைய அந்த கதையமைப்பு, அந்த இயக்கம் இதுதான் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையோட என் படத்தில் யாரை வேணாலும் போடுவேன்ப்பா, கதை ரொம்ப முக்கியமானது, மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுவேன், அப்போ இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணியிருப்பார். இந்த படங்கள் குறித்து விரிவாக கூட தனித்தனியாக இன்னொரு முறை பேசலாம். அந்த வகையில் கணிச்சு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா பெண்களை மையப்படுத்தி எடுத்த திரைப்படங்கள் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய திரைப்படங்களாக இருக்குது. நன்றி, வணக்கம்.